Mary is pregnant with Jesus Christ, and she is going to meet her cousin Elizabeth. Her cousin is also pregnant in her old age with John. லூக்கா முதலாவது அதிகாரத்தில் மரியாள் இயேசு கிறிஸ்துவை கர்ப்பம் தரித்திருக்கிறார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தன்னுடைய முதிர் வயதான நேரத்தில் யோவான் ஸ்நானனை கர்ப்பம் தரித்த அந்த ஸ்திரீயை பார்க்கும்படியே அவர்கள் போகப் போகிறார்கள். We will read verses 49 and 50 in Luke 1. லூக்கா முதலாவது அதிகாரம் 49 50வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். For the mighty one is holy, and he has done great things for me. He shows mercy from generation to generation to all who fear him. வல்லமை உள்ளவர் எனக்கு அரும்பெரும் காரியங்களை செய்தார். பரிசுத்தர் என்பது அவருடைய பெயர். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாக அவர் இரக்கம் காண்பிக்கிறார். Mary declares God is one, there is only one God, and he is the mighty one. No one can be compared to him. He is almighty. இந்த இடத்தில் மரியாள் தேவனை குறித்து ஒரு அறிக்கையிடுகிறார். தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த தேவன் ஒருவர் மாத்திரமே பரிசுத்தர். இந்த பரிசுத்தமுள்ள வல்லமையுள்ள தேவனுக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை என்று அறிக்கையிடுகிறார்கள். And as human beings, all of us, anybody here, even the kings, we are anything but mighty. We are anything but holy. நம்ம எல்லாரும் மனுக்குலமாக, அது ராஜாவாக இருக்கலாம் அல்லது நம்மை போல சாதாரண மனுஷராக இருக்கலாம். நாம் எல்லாரும் அப்படிப்பட்ட வல்லமை இல்லாதவர்களும் பரிசுத்தத்தில் குறைவுள்ளவர்களுமாய் இருக்கிறோம். God is holy, God is mighty. I am not holy, I am not mighty. தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், தேவன் பரிசுத்தர். நான் பரிசுத்தன் அல்ல, நான் பலவீனன். God's holiness requires him to enact his justice and punish every sinner. தேவனுடைய அந்த தன்னிகரற்ற பரிசுத்தம் இந்த ஒரு பாவியையும் தண்டிக்கக்கூடிய வல்லமை உள்ளது. I am a sinner. நான் பாவி. We are all sinners. நாம் எல்லாரும் பாவிகள். There is not a single person here who can say I am holy. இந்த இடத்தில் ஒருவர் கூட நான் பரிசுத்தன் என்று தன்னை சொல்லிக் கொள்ள முடியாது. The holy God, the just God has to punish me and you. பரிசுத்தமுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவிகளாகிய என்னையும் உங்களையும் தண்டிக்க வேண்டும். And in the same chapter, at the end of the chapter, John's father Zacharias praises like this. அதே அதிகாரத்தினுடைய பிந்திய பகுதியில் சகரியா என்கிற அந்த ஆசாரியன் கர்த்தர் இப்படியாய் துதிக்கிறார். We are all going to read this verses, Luke first chapter 77 to 79. We are all going to read together. லூக்கா முதலாவது அதிகாரம் 77வது வசனத்திலிருந்து 79வது வசனம் வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். Amen. When we read Bible, we respect the word of God, so we stand up and with reverence we read this. வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது எழுந்து நின்று அந்த வேத வசனத்துக்கு கனத்தை கொடுத்து நாம் வாசிக்க வேண்டும். லூக்கா முதலாவது அதிகாரம் 77வது வசனத்திலிருந்து 79வது வசனம் வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருளிலே வாழ்கிறவர்களுக்கும் மரண இருளில் இருக்கிறவர்களுக்கும் ஒளியை தருவதற்கும் நமது கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்துவதற்கும் பரலோகத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் இயேசு கிறிஸ்து நம்மை சந்தித்திருக்கிறார். ஆமென். ஆமென். We heard it right here in just a few minutes back. ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னதாக இந்த இடத்தில் பிள்ளைகள் பாடினதை நாம் கேட்டோம். No, the brothers and sisters were sharing when Panjanathan said he was in darkness and Jesus led him. நம்முடைய சகோதரர்கள் பேசும்போது நாம் அதை காதார கேட்டோம். சகோதரன் பஞ்சநாதன் அவர் சொல்லும்போது
நான் இருளின் அந்த பள்ளத்தாக்கில் போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த வெளிச்சத்தை கண்டேன். Two sisters said they were afraid. One wanted to commit suicide, the other was afraid of death. And both Sister Ashmi and Sugandhi, the மரண இருளிலே இருக்கிறவர்களுக்கு அருணோதயம் உதித்தது. When they were in the fear of death, Jesus came and shed light on their lives. ரெண்டு சகோதரிகள் அவர்கள் நமக்கு அந்த சாட்சியை சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், மரண இருளின் அந்த பயத்திலே அல்லது சோர்ந்து போய் மனம் உடைந்து போய் மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த அருணோதயம் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ஒளி அவர்களை சந்தித்து ஆறுதல் படுத்தியது. Amen. Amen. And Brother Simon said he was confused. He was upset. And Bible says here, நமது கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்துவதற்கு, to guide our feet into the way of peace, for both Vanessa and Simon, when they were confused, when they were rattled, Jesus led them in the way of peace. வனசாவும் சகோதரன் சைமனும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன அடுத்த படி எடுக்க வேண்டும், இக்கட்டான நிலையில் நான் அடுத்து என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று அறியாமல் குழம்பி இருந்த சூழ்நிலையில் அந்த வேத வசனம் அவர்களை சந்தித்து அவர்களை நேர்வழியில் நடத்தினது என்று அவர்கள் சொன்னதை கேட்டோம். Jesus, the Son of God, came from heaven to meet you and me. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் சந்திக்கும்படியாக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். When Jesus met us, God's justice and God's mercy met in Jesus Christ. இயேசு கிறிஸ்து உன்னதத்திலிருந்து இறங்கி உங்களையும் என்னையும் சந்தித்தபோது தேவனுடைய அந்த நீதியும் தேவனுடைய அந்த இரக்கமும் என்னையும் உங்களையும் சந்தித்தது. The kingdom of heaven on earth, everything is done on the basis of mercy. தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் இரக்கத்தின் அடிப்படையில் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. Not merit, mercy. நம்முடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல, தேவனுடைய இரக்கத்தின் அடிப்படையில். I don't deserve anything from God. தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நானும் நீங்களும் எந்த விதத்திலும் தகுதியானவர்கள் அல்ல. He doesn't owe me a thing. நானும் நீங்களும் தேவனிடத்திலிருந்து எதற்கும் கடன்பட்டவர்கள் அல்ல. அவர் நமக்கு கொடுக்கணும்னு ஒண்ணுமே இல்லை. Everything I receive from God is from His mercy. தேவனிடத்திலிருந்து நானும் நீங்களும் பெற்றுக்கொண்ட எல்லாமே அவருடைய இரக்கத்தினால் மாத்திரமே. Why all these people are singing? Because God has been merciful to them. இந்த பிள்ளைகள் எல்லாம் அவரை ஏன் துதித்து பாடினார்கள் என்றால் தேவன் அவர்கள் மேல் இரக்கமாயிருந்தார், கிருபையாயிருந்தார். Hallelujah. Hallelujah. Very quickly I'm going to share You guys okay? Yeah. Just two things about the mercy of God. தேவனுடைய இரக்கங்களை குறித்து துரிதமாக ஒரு ரெண்டு காரியங்கள் There மாத்திரம். is no contradiction between God's justice and mercy. தேவனுடைய அந்த இரக்கத்துக்கும் தேவனுடைய அந்த நீதிக்கும் இடையில் எந்த முரண்பாடும் கிடையாது. தேவன் நீதிபதி, மிகவும் மிகவும் நீதி உள்ளவர், பாரபட்சம் இல்லாமல் நீதியை செலுத்துகிறவர். அடுத்த பக்கம் இப்படி சொல்லியிருக்கு, தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அதிகமாய் இறங்குகிறவர். ஆமென். ஆமென். Both are true. இந்த ரெண்டுமே உண்மையானது, சத்தியம். But there is no conflict or contradiction between these two things. இந்த ரெண்டு சத்தியங்களுக்குள் இடையில் எந்த முரண்பாடு கிடையாது, போராட்டம் கிடையாது. When you and I walk with Jesus, both justice and mercy are walking with us. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய நீதியும் அவருடைய இரக்கமும் நம்மோடு கூட பயணிக்கிறது. But the beautiful thing is, mercy will go farther along with us than justice. ஆனால் நம்முடைய கிறிஸ்துவோடு உள்ள அந்த நடையில் அழகான மேன்மையான ஒரு காரியம் என்னவென்றால் தேவனுடைய அந்த நீதியை காட்டிலும் அவருடைய இரக்கம் இன்னும் முந்தி செல்கிறது. ஆமென். ஆமென். அதனால தான் இப்போ வந்து உட்கார்ந்திருக்கோம் எல்லாரும். ஆமென். ஹalleluya. இல்லாட்டி என்னைக்கோ அழிஞ்சு போயிருக்கணும். ஆமென். அவருடைய இரக்கத்தால் தான் எல்லாரும் இந்த உட்கார்ந்திருக்கோம். நாங்க ரெண்டு பேரும் நிக்கிறோம் இங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. இரண்டாவதாக, secondly, when God shows mercy to you, He does it because He wants to. It is His choice.
ரெண்டாவதாக தேவன் எனக்கும் உங்களுக்கும் அவருடைய இரக்கத்தை காண்பிக்கிறதனுடைய காரணம் என்னவென்றால் தேவன் அதை விரும்புகிறார், அதில் அவர் பிரியப்படுகிறார். And Bible says, God says there, I will have mercy on whom I will have mercy. வேதம் சொல்லுகிறது, நான் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறேன். Amen. ஆமென். Everybody will get what they deserve. ஒவ்வொருவரும் அவர்கள் எதற்கு தகுதியானவர்களோ அதை பெற்றுக்கொள்கிறார்கள். When I say that, you must be shaking in your boots. நீங்கள் உங்களுடைய தகுதியை குறித்து நாம் இதை சொல்லும் பொழுது நீங்கள் நடுங்க வேண்டும் உங்களுடைய இடத்தில். உங்களுக்கும் எனக்கும் தகுதிக்கு என்ன கிடைக்கணும்? நியாய தீர்ப்பு, மரணம் தான் கிடைக்கணும். We don't deserve anything else. வேறு எதுவும் நானும் நீங்களும் பெற தகுதியானவர்கள் அல்ல. If God had dealt with me based on what I deserve, I will not be standing here and nobody will be sitting here. நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தகுதியை வைத்து தேவன் எனக்கு செய்திருப்பானால் நான் இந்த இடத்தில் வந்து போதகம் பண்ணி கொண்டிருக்க மாட்டேன், நீங்கள் யாருமே இந்த இடத்தில் இருந்திருக்க But மாட்டீர்கள். thank God he went further and gave us mercy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை காட்டிலும் இன்னும் அதிகமாய் சென்று தேவன் நமக்கு இரக்கத்தை ஆமென். காண்பித்தார். எல்லாரும் கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென், ஆமென், நமக்கு இரக்கத்தை காட்டியதற்காக. ஆமென். Amen. He is a God who pardons sin and a God who punishes sin. நம்முடைய தேவன் பாவங்களை மன்னிக்கிறவர், அதே போல பாவங்களுக்கு தண்டனை கொடுக்கிறவரும். He is both just and merciful. தேவன் இரக்கமுள்ளவர், அவர் நீதியுள்ளவர். How does it work? இது எப்படி ஒரே தேவனிடத்தில் That's நடக்கும்? why I said justice, God's justice and mercy met in Jesus Christ. அதைத்தான் நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவில் தேவனுடைய நீதியும் தேவனுடைய இரக்கமும் சந்தித்தது. ஆமென். புதுசா வந்தவங்களுக்காக சொல்றேன். ஒரு பாவம் செய்தாலும் ஒரு பொய் சொன்னாலும் அதனுடைய பலன் நரகம், நித்திய மரணம். ஒரு பொய் சொன்னாலும் 100 பொய் சொல்றவனுக்கு வேற மாதிரி நரகம் இல்லை, 50 பொய் சொல்றவனுக்கு வேற மாதிரி இல்லை. அப்படின்னா பாருங்க, நம்ம எல்லாரும் நரகத்துக்கு தான் போகணும். ஆனால் உங்களுடைய என்னுடைய தண்டனையை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக சுமந்தார். அதுக்கு தான் உலகத்துக்கு வந்தார். அவர் சுமந்ததுனால என் மேலே தேவன் செலுத்த வேண்டிய எல்லா தண்டனையையும் தேவன் பரலோகத்தில் இருக்கிறவர் இயேசு மேலே செலுத்தினார். அதனால எனக்கு இரக்கம் கிடைத்தது. எனக்கு வர வேற தண்டனைக்கு பதிலாக எனக்கு இரக்கம் கிடைச்சிச்சு. புரியுதா? In Jesus Christ on the cross, God's judgment and mercy, they both met. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையில் தேவனுடைய நியாய தீர்ப்பும் தேவனுடைய இரக்கமும் சந்தித்தது ஒன்றே ஒன்று. Every day you need mercy. ஒவ்வொரு நாளும் தேவனிடத்திலிருந்து உனக்கு இரக்கம் வேண்டும். To breathe, you need God's mercy. ஒவ்வொரு நாளும் சுவாசிக்க தேவனுடைய இரக்கம் வேண்டும். I am talking to two of my classmates who are same age as I am. They both cannot eat, they cannot drink, food goes through like this. They are in pain 24 hours a day. என்னை போலத்த என்னுடைய சக வயதிலுள்ள என்னுடைய 2 நண்பர்களோடு கூட நான் பேசிக்கொண்டிருந்தேன். அவர்கள் என்னை போல சரளமாக அவர் தண்ணீர் குடிக்கவோ அல்லது ஆகாரம் உண்ணவோ முடியாத அளவுக்கு நெருக்கமான சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆகாரம் டியூப் வழி போய்கொண்டிருக்கிறது. Every day they ask me, please pray. One of them, both are very dear to me. They are asking me, please pray that I can eat some food. 2.5 years he has not eaten any food. The food goes through the neck. இந்த 2 நண்பர்களும் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். அவர்கள் 2 பேரும் என்னிடத்தில் கேட்கிறது, குறைந்தபட்சம் ஆகாரம் சாப்பிடவாவது தண்ணீர் குடிக்கவாவது எனக்காக தயவுசெய்து நீ ஜெபிக்க வேண்டும். 2.5 வருஷ காலமாக நான் உணவு உண்ண முடியாமல் தண்ணீர் குடிக்க முடியாமல் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். Brothers and sisters, every day you and I live by his mercy. சகோதரனே சகோதரி, நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய இரக்கத்தினால் நாம் வாழ்கிறோம். Amen. ஆமென். How do I get his mercy? இந்த இரக்கத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்வது? Is it a matter of luck or lottery?
ஏதோ லாட்டரி மாதிரியோ அல்லது அதிர்ஷ்டமாக நாம் பெற்றுக்கொள்கிறோமா? God has told very clearly why He has mercy on some people and why He does not have mercy on some other people. தேவன் ஒரு சில மனுஷர் மேல் இரக்கம் வைத்து சில மனுஷர் மேல் இரக்கம் வைக்காததனுடைய காரணத்தை குறித்து சொல்கிறார். Amen? ஆமென். So we are going to learn this. இதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். There are three very simple things in the Bible about who will receive His mercy tonight. இந்த ராத்திரி வேளையிலே தேவனிடத்திலிருந்து யார் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடும் என்கிற 3 எளிமையான பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். Tonight when you leave, some of you will leave with God's mercy, some of you will not leave with God's mercy. It's up to you. இந்த இடத்திலிருந்து நீங்கள் வெளியே போகும் பொழுது உங்களில் சிலர் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம், உங்களில் சிலர் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளாமல் போகலாம். இது ரெண்டும் சில பேர் இரக்கத்தை பெற்றுட்டு போவீங்க, சில பேர் மற்றவங்க இரக்கம் இல்லாம நீங்க போக போறீங்க. அது உங்களை பொறுத்தது, தேவனை பொறுத்தல்ல. You will receive mercy if you meet these three conditions. இந்த 3 நிபந்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றினால் தேவனுடைய இரக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். Mercy is free. தேவனுடைய இரக்கம் இலவசமானது. You don't have to buy it. அதை நீங்கள் வாங்க முடியாது. But you have to meet 3 conditions. ஆனால் நீங்கள் 3 நிபந்தனைகளை Very simple. 3 எளிமையான You நிபந்தனைகள். don't have to shave your head. நீங்கள் தலையை மொட்டையடிக்க வேண்டாம். You don't have to cut your finger. உங்களுடைய கையை நீங்கள் வெட்ட வேண்டாம். You don't have to give a goat or a dove. ஆடு அல்லது புறாவை நீங்கள் காணிக்கையாக கொடுக்க வேண்டாம். You don't have to roll around here. நீங்கள் இந்த இடத்துல உருண்டு புரண்டு காணிக்கையாக செலுத்த வேண்டாம். Very simple. மிகவும் எளிமையான 3 Number படிகள். 1. முதலாவது, Those who receive His mercy are the ones who ask for it. தேவனுடைய இரக்கத்தை யார் கேட்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். Just ask. கேட்க வேண்டும், That அவ்வளவுதான். simple. மிகவும் எளிமையான காரியம். But you know something, most people don't ask for mercy. ஆனால் ஒரு ஆச்சரியமான காரியம், அநேகர் தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை கேட்பதில்லை. We ask for safety, we ask for money, we ask for health, we ask for blessings, but we don't ask for mercy. தேவனுடைய பாதுகாப்பை கேட்கிறோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை கேட்கிறோம், தேவனுடைய மற்ற எல்லா காரியங்களையும் நாம் கேட்கிறோம், ஆனால் தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை கேட்பதில்லை. But it is one prayer God cannot and will not refuse. If you just say, Son of David, Jesus Christ, have mercy on me, He will hear it. தேவன் தயக்கமின்றி நமக்கு கொடுக்க தயங்காத, தடுக்காத ஒரே ஒரு ஜெபம் தேவனுடைய இரக்கம். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று நாம் ஜெபிப்போமானால் உடனடியாக தேவன் இறங்குகிறார். இரக்கத்துக்கு கேட்டிங்கன்னா இறங்குவார். இரக்கத்துக்கு எப்போ நீங்கள் கொடி உயர்த்தி கேட்கறது இல்லை. நான் இவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கேன், நான் இவ்வளோ நல்ல ஆள், அவனுக்கு செய்கிறீங்க, இவனுக்கு செய்கிறீங்க, எனக்கு செய்கிறீங்க, இந்த கொடியெல்லாம் உயர்த்தினா இரக்கம் கிடைக்காது. ஆண்டவரே எனக்கு இரக்கம் கொடுங்க, அவ்வளோதான். இறங்குவார். வெரி சிம்பிள். யூ ஜஸ்ட் ஆஸ்க் ஃபார் mercy. இரக்கத்துக்கு நாம் கேட்டால் மாத்திரம் போதும், எளிமையானது உடனே தேவன் கொடுக்கிறார். Especially Christians who come to church, we think we are smart, we are better, we are holy, and we never ask for mercy. குறிப்பாக இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய கிறிஸ்தவர்கள், அவர்கள் ஏதோ நாங்கள் சாதுரியவான்கள், எல்லாம் பரிபூர்ணமானவர்கள் என்று நினைத்து அவர்கள் ஒருபோதும் இந்த இரக்கத்தை கேட்பதில்லை. And Jesus taught this. You know this, some of you know Bible. There was a sinner who was standing at the end of the church, who was crying, Lord, have mercy on me. And somebody who thought he was a very religious man who was standing in the front, I am not like him, I am not like him, I am not that bad. So just see how good I am. உங்களில் அநேகருக்கு தெரிந்திருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த சம்பவம், ஒரு மனுஷன் அவன் தன்னுடைய நீதி நியாயங்களை எல்லாம் சொல்லி, நான் அந்த பின்னால் நிற்கக்கூடிய அந்த ஆயக்காரனை போல அல்ல என்று அவன் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, பின்னால் நின்று அந்த மனிதன் தன்னுடைய இரக்கத்துக்காக தேவனிடத்தில் கெஞ்சுகிறதை நாம் பார்க்கிறோம். And second condition is, இரண்டாவது நிபந்தனை, you need to pass the mercy on. நீங்கள் அந்த இரக்கத்தை மற்றவர்களுக்கு கடத்தி விட வேண்டும். அது எலக்ட்ரிசிட்டி மாதிரி, எனக்குள்ள தேவனுடைய இரக்கம் வந்துச்சுன்னா அது என் மூலமாக மற்றவர்களுக்கு போகணும். அப்போ தான் இரக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணால் தான் மற்றவங்களுக்கு போகும். இல்லை பைப் லைனில் தண்ணி வந்தால் தான், வெளியே போனால் தான் தண்ணி புதுசாக வரும். இட்ஸ் லைக் தட். த mercy should be given to other people.
தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் நாம் இரக்கம் காண்பிக்க வேண்டும். What does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? If somebody made you upset, if somebody did something wrong to you, you have to forgive them. நீங்கள் உங்களுக்கு எதிராக யாராவது ஏதாவது செய்தால், உங்களை அவர்கள் கோபம் எரிச்சல் ஊட்டினால் அவர்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும். If you don't forgive, you will not be forgiven. நீங்கள் மன்னிக்காவிட்டால் நீங்கள் மன்னிக்கப்பட மாட்டீர்கள். If you don't show mercy, you will not receive mercy. நீங்கள் இரக்கம் காட்டாவிட்டால் நீங்கள் இரக்கம் பெற்றுக்கொள்ள முடியாது. Jesus taught about a parable. இயேசு கிறிஸ்து ஒரு உவமை மூலமாக இதை கற்றுக் கொடுத்தார். In this, a man who owed millions of dollars to the king, he went and fell at the feet of this master. Master, I will pay somehow. He cannot pay. It's so much of money, but he cried out, and the master said, "Go away. Your debt is forgiven." லட்சக்கணக்கான டாலர் கடன் வாங்கியிருந்த ஒரு மனிதன் அவருடைய எஜமானிடத்தில் போய் அவர் அந்த பணத்தை திருப்பி செலுத்த முடியாதது என்பது உண்மைதான். ஆனாலும் நான் தருகிறேன் என்று காலாவதி கேட்கும் பொழுது இல்லை நீ தர வேண்டாம் என்று சொல்லி அவரை மன்னித்து அனுப்பினார். And this man, after the debt was cancelled, he went to his colleague who owes him 10 rupees. He put his neck, he said, "Look, you don't pay, I am going to put you," he put him in jail. மன்னிக்கப்பட்ட மனிதன் அவன் புறப்பட்டு போகும்போது அவனிடத்தில் கடன் வாங்கின 10 ரூபாய் கடன் வாங்கின அவனிடத்தில் போய் அவனுடைய கழுத்தை பிடித்து நெரித்து, நீ இந்த பணத்தை எனக்கு திருப்பி தராவிட்டால் நான் உன்னை நான் கொண்டு போடுவேன் என்று மிரட்டினான். ஜெயில்ல போட்டான். When the master heard about this, what did he do? You are such a wicked man. I forgave you millions of dollars and you are catching somebody for 10 rupees. Catch him, put him in jail. He will not come out. மன்னிப்பை பெற்ற அந்த லட்சக்கணக்கான டாலர் மன்னிக்கப்பட்ட அந்த மனிதன், அதை மன்னித்த அந்த எஜமான் இவனை பார்த்து இதை கேள்விப்பட்ட உடனேயே அவனிடத்தில் வந்து, இவ்வளவு அதிகம் டாலர் நான் உனக்கு இறங்கினேன், நீயோ அவனுக்கு இறங்கவில்லை என்று சொல்லி அவனை பிடித்து சிறைச்சாலையில் போட்டான். ஒரு நிமிஷத்தில் ஜெபிக்க போகிறோம். யார் மேலேயாவது மனசில் கசப்பு வச்சுருந்தீங்கன்னா, கோபம், வைராக்கியம், மன்னிக்காத குணம் இருந்துச்சுன்னா, இன்னைக்கு அவங்க என்ன செய்கிறாங்களோ இல்லையோ அவங்க உங்கள்கிட்ட மன்னிப்பை கேட்க வேணாம். உங்களுடைய இருதயத்திலிருந்து அவங்கள ரிலீஸ் பண்ணிடுங்க, விட்டுருங்க. அப்போ தான் நீங்கள் இரக்கம் பெறுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் இரக்கம் பெறுவதற்கு அது தடையாக இருக்குது. பரம்பரை பகை உங்களுக்கு எதிராக சில பேருக்கு அண்ணன் மேலே, தம்பி மேலே, அக்கா மேலே, தங்கச்சி மேலே, மாமனார் மாமியார் மேலே பலவிதமான கசப்பு இருக்குது. சில பேர் கணவன் மனைவிக்குள்ளே மன்னிக்க முடியாத சில காரியம் இன்னும் வைத்து கொண்டிருக்கீங்க. இந்த நாளில் வெளியே போகிறதுக்கு முன்பாக உங்களுக்கு தேவனுடைய இரக்கம் வேண்டும் என்றால் இன்னைக்கு அவர்களை மனதார மன்னித்து உங்கள் கசப்பை எடுத்து போட்டுருங்க. உங்கள் வாழ்க்கையில் இரக்கம், தேவனுடைய இரக்கத்தை பெறுவீங்க. ஆமென். கொஞ்ச நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். Third reason, the last reason. மூன்றாவது அல்லது அது கடைசியான ஒரு காரணம். Why God chooses to give mercy to somebody and not others. சிலருக்கு தேவன் இரக்கம் காண்பித்து மற்றவர்களுக்கு இரக்கம் கொடுக்கிறதில்லை. மூன்றாவது காரணம், God showers his mercy on people who do not exploit or take advantage of it. எந்த ஒரு மனிதன் தேவனுடைய இரக்கத்தை ஒரு சலுகையாக எடுத்துக்கொள்ளாதிருப்பானோ அவனிடத்தில் தேவன் அதிக இரக்கத்தை பொழிகிறார். I will give you an example. ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். And I am walking along Cornish. நான் இந்த கார்னிஷ் ரோடு வழியாக நடந்து கொண்டிருக்கிறேன். பீச் பக்கத்தில். And this brother is inside water. சகோதரன் தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்கிறாரு. And he is saying, "Help, help, help, I am sinking." அவர் சொல்றாரு, எனக்கு உதவி செய்யுங்க, நான் மூழ்கி போகிறேன் அப்படி சொல்லி கூச்சல் எடுக்கிறார். So I remove my jacket, I remove my shoes, I jump inside and bring him out. என்னுடைய ஷூஸ் கழட்டி, என்னுடைய சட்டை கழட்டி தண்ணியில் இறங்கி அவரை வெளியே கொண்டு வர்றேன். Oh, thank you, you saved my life. என்னுடைய வாழ்க்கையை நீங்க காப்பாத்திட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி. So I start putting my shoe on. என்னுடைய ஷூஸை நான் மறுபடி போட ஆரம்பிக்கிறேன். He jumps again into the sea. அம்மா அவர் மறுபடியும் அந்த தண்ணிக்குள்ள help me. குதிச்சிட்டு, ஐயோ எனக்கு உதவி செய்யுங்கள். I jump again. மறுபடியும் நான் தண்ணிக்குள்ள குதிக்கிறேன். Bring him out. அவனை மறுபடியும் வெளியே கொண்டு வர்றேன். Oh, you saved me 2 times. 2 தடவை என்ன காப்பாத்திட்டீங்க. I'm so thankful. ரொம்ப நன்றி. What happens? என்ன நடக்கும்?
Before I put my jacket on, he's again jumping inside. என்னுடைய மேல் சட்டை போடுறதுக்கு முன்னாடி மறுபடியும் அந்த ஆளு வெளியே What will he do? குதிக்கிறாரு. என்ன செய்வீங்க? You think it's funny? ரொம்ப வேடிக்கையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? We do this all the time. We do this all the time. இதைத்தான் நாம் அடிக்கடி செய்து கொண்டிருக்கிறோம். God forgives you of committing a sin. Maybe it's anger. Maybe it's lust of the eyes. Maybe it's your bad words. Whatever. உங்களுடைய கண்களின் இச்சை அல்லது தவறுதலான வார்த்தைகள் அல்லது தவறுதலான செயல்பாடுகள் எல்லாம் எதுவாக இருந்தாலும் தேவன் அதை உங்களுக்கு மன்னிக்கிறார். Oh, thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. After 1 hour or 1 day, what do you do? ஒரு மணி நேரத்துக்கு பிறகு அல்லது அடுத்த நாள் என்ன செய்கிறீங்க? You go again. மறுபடியும் அங்கே தான் போறீங்க. That is why many of us do not receive God's grace, mercy. அதனால் தான் அநேகர் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறதில்லை. 3 things if you do, simple things. 3 எளிமையான காரியங்கள் நீங்கள் செய்தால் God will be merciful. தேவன் உங்களிடத்தில் இரக்கமாயிருப்பார். You and your family. நீங்களும் உங்களுடைய குடும்பமும். ஆண்டவருடைய இரக்கத்தை குடும்பத்தில் பெற்றால் அதை போல ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒரு ராஜா உங்களுக்கு பெரிய பணத்தை கொடுத்தா கூட பணம் நிற்காது. தேவன் தன்னுடைய இரக்கத்தை கொடுத்தால் எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஆமென். அதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல இரக்கம் பெறணும்னா என்ன செய்யணும்? இந்த ரூமை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இரக்கம் பெறணும். என்ன செய்யணும்? கேட்கணும். சத்தமா இரக்கத்தை கேட்கணும். 2வது கடத்தணும். இரக்கத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். 3வது அதை இரக்கத்தை தவறாக உபயோகப்படுத்தக்கூடாது. டோன்ட் மிஸ்யூஸ் இட், டோன்ட் அப்யூஸ் இட். தேவன் ஒரு காரியத்தில் ஒரு பாவத்தில் நீங்கள் இருந்தபோது உங்களை இரக்கம் கொடுத்தால் அந்த பாவத்தில் நீங்கள் திரும்பி போக தேவையில்லை. ஆமென். அப்படி எல்லோரும் செய்வோமா? எல்லோரும் எழுந்திருப்போம்.